pull, the hook, the drive, the sweep is better learned on the field. So, gear up for all-out actioneering. Only at Agni College of Technology. நம்ம ஊருக்கு வந்துக்கிறோம். சேந்தமங்கலத்துல வந்து நம்ம பார்க்குறோம். எப்போதும் போல சிறப்பான வரவேற்பு கொடுத்த நம்ம எல்லாத்துக்கும் நன்றி. நம்முடைய மூத்த கிளைச்செயலாளர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. விஜயபாஸ்கர் எப்போதும் வருங்க, கரெக்டா இல்லையா? சில பேர் தேர்தல் வந்தோட வருவாங்க, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. அப்புறம் யாராவது பார்க்க முடியுமா? உதாரணத்துக்கு ஜோதிமணி அக்கா பார்க்க முடியுமா? நான் எப்போதும் வருவேன். நீங்க போடுற ஓட்டு வலிமையான ஓட்டு. நம்ம ஊர் விஜய், நம்ம ஊர்ல சேந்தமங்கலத்தில் ஒரு அமுக்கிறமே நினைக்கக்கூடாது. நீங்க கிடந்த 50,000 போஸ்ட் மட்டும் நிமிட்டுச்சு. ஞாபகம் இருக்கா? கொரோனா காலம் ஞாபகம் இருக்கா? மழை வெள்ளம் வந்தப்ப ஞாபகம் இருக்கா? எல்லா கஷ்டத்திலையும் விஜயபாஸ்கர் உங்களோட நிற்பேன், அவ்வளவுதான் பாய். எல்லா கஷ்டத்திலையும் நின்றுட்டு நான் தேர்தலில் நிற்பேன். மற்றவங்க எதுலையுமே நிற்காம தேர்தலில் நிற்பாங்க. அப்ப யாருக்கு ஓட்டு போடணும்? உங்களுடைய பொற்பாதங்களை பணிந்து வணங்கி நன்றி. எனக்கு தெரியும் நம்ம இதுல கார்டு மட்டும் கம்மியா இருக்கு. இந்த முறை நம்ம ஆட்சி வந்தோம்னா அந்த கம்மியா 100 கார்டு இருந்தாலும் நம்ம ரேஷன் கடை கொண்டு வந்துடும். அது கொண்டு வந்துடும். வச்சுக்கிறேன். அதே போல அது மட்டும் இல்ல, இப்ப எடப்பாடி ஆட்சி வந்தோம்னா எல்லாத்துக்குமே 2000 ரூபாய் மாசம். குடும்ப அட்டை தகுதி எல்லாம் பார்க்கணும். இப்ப பொங்கல் சீர் எப்படி இருந்துச்சு, கோலப்போட்டி எப்படி வந்துச்சு, அது மாதிரி எல்லா ரேஷன் கார்டுக்கும் 2000, ஆட்சிக்கு இருந்தோம்னா 10,000, எல்லாத்துக்கும் ஃப்ரிட்ஜு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. நம்ம மட்டும்தான் சொன்னதை செய்வோம், மற்ற கட்சிக்காரங்க சொன்னதை செய்ய மாட்டாங்க. அது தெரியுமில்ல. 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? அவ்வளோதான் சப்ஜெக்ட். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். என்றும் நமக்கு அமைச்சர் விராலிமலை தொகுதியுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர், ரேஷன் கார்டு வைத்திருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் தேர்தல் வந்தது. எப்போதும் எப்போதும் உங்களோட இருப்பேன். அதனால எப்போதும் உங்களோட இருக்கக்கூடிய விஜயபாஸ்கருக்கு நீங்கள் ஆதரவு தரணும். வாழ்த்துக்கள், நன்றி. எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும்னா ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய், மாசம் 2000 ரூபாய், ஃப்ரிட்ஜு, இப்படி நிறைய திட்டங்கள் சொல்லிக்கிறாங்க. எல்லாம் கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நல்லதொரு